திருதியை திதி திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், விசேஷமான திதி. மஞ்சள் தீபம் ஏற்றுவதால் என்ன சிறப்பு? சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, நம்ம நன்னா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இன்றைய நாளில் இது நமக்கு எளிமையான சில பரிகாரங்களும் எளிமையான சில விஷயங்களும் நம்ம வீட்டில் நம்ம செய்யறது நமக்கு மிகுந்த கை கொடுக்கும். இந்த திருவோண நட்சத்திரம் அவ்வளவு அதி உன்னதமான சிறப்பான ஒரு நட்சத்திரம். திருவாதிரை, திருவோணம், இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரி, அப்போ வீட்டில் இந்த மஞ்சள் தீபம் ஏற்றுவதால் என்ன பலன்? சில பேருக்கு இந்த ரெட்டை தீபம் போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆலயத்தில் வெறும் ரெட்டை தீபம் போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஆன்மீக தகவல்கள், பூஜை முறைகள், பரிகார பூஜை முறைகள் சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர், நிறைய ஹோமங்கள் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கும் ஹோமம் இருக்குது. அதே மாதிரி திருமண தடை இருக்கா, உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, ஆயுஷம ஹோமம் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ஹோமங்களையும் பண்ணக்கூடிய ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமத்தின் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை படைத்த மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய புராதன கோவில்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் போனா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. அந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் சரி, பர்சனலா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லயும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோமத்தின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு உங்களுடைய இடத்துல ஹோமம் பண்ணி வச்சு நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வித்தியாசமான டாபிக் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினம், அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரக்கூடிய அந்த திதியும் நட்சத்திரமும் ஒன்றிணையும் அந்த காலகட்டத்தில் நம்ம தீபம் ஏற்றினா, அதுவும் மஞ்சள் தீபம் ஏற்றினா சிறப்பு அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது நிஜம்தானா? அந்த மாதிரி மஞ்சள் தீபம் அப்படிங்கிறது இருக்கா? எந்த டைம்ல என்ன மாதிரி நேரத்தில் ஏற்றணும்? என்ன வழிபாடு மக்கள் பண்ணலாம்? கண்டிப்பா இது ஒரு சிறப்பான கேள்வி. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிகா சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருதே நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மகாகணபதி பிரார்த்தனை கொண்டு, அதாவது சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்ரயே. மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். என்னென்ன நாளில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தெளிவாகவும், என்ன செய்யணும், இது செய்தால் போதும், மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, நம்ம நன்னா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இன்றைய நாளில் இது நமக்கு எளிமையான சில பரிகாரங்களும் எளிமையான சில விஷயங்களும் நம்ம வீட்டில் நம்ம செய்கிறது நமக்கு மிகுந்த கை கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்கா, கோவிலில் போய் நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், விளக்கேற்றுறோம், பகவான் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாளைய தினம் திருதியை திதி திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், விசேஷமான திதி. மஞ்சள் தீபம் ஏற்றுவதால் என்ன சிறப்பு? என்ன சுவாமி மஞ்சள் தீபம்னு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விஷயம் வரும்.
அதாவது மஞ்சள் தீபம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, முதல்ல திதியை எடுத்துப்போமே. திருதியை திதி அப்படிங்கிறது 3வது நாள். திருதியை 3வது நாள் அப்படின்னு சொல்றது. இந்த 3வது நாள் அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த 3ஆம் பிறை பார்க்கிற சில பேருக்கெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் உண்டு. அதே போல திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. யாரை குறிப்பிட்ட அந்த சிரவண நட்சத்திரம்? சாட்சாத் பெருமாளை குறித்து சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம். சிரவண நட்சத்திரம், சிரவண விரதம், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருவோண நட்சத்திரம் அவ்வளவு அதி உன்னதமான சிறப்பான ஒரு நட்சத்திரம். திருவாதிரை, திருவோணம், இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரி, அப்போ வீட்டுல இந்த மஞ்சள் தீபம் ஏற்றுவதால் என்ன பலன்? இதனால இந்த நாள்ல இந்த மஞ்சள் தீபம் ஏற்றணும்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா சார்னா கண்டிப்பா இருக்கு. திருதியை திதி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டா, திருதியை அப்படின்னு சொல்லும்போது 3 தீபம். நீ சுத்தமா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சுத்தமான நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. இந்த டால்டா, இந்த 3 எண்ணெய் கலந்தது அதெல்லாம் வேண்டாம். சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய், இந்த 2த்துல எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆலயத்துக்கு போய் நீ விளக்கேற்றியா, நல்ல இழுப்ப எண்ணெயை கையில வச்சுக்கோ. இந்த மாதிரி நீ விளக்கேற்றினால் உனக்கு சிறப்பு. அப்போ இந்த திருதியை திதி அப்படின்னு சொல்லும்பொழுது மஞ்சள் தீபம் சொன்னாலே, அது என்ன மஞ்சள் தீபம் அப்படின்னு கேட்டா அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட முதல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. அதாவது மந்திரலோப, தந்திரலோப, கிரியாலோப, நயமலோப, ஸ்ரத்தாலோப, ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியது, மனசார செய்யக்கூடியது, அதுதான் அந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடியது, அந்த ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியது. அப்போ பூஜை ரூமில் கொஞ்சமாக அரிசி, கொஞ்சமாக ஒரு தட்டில் எவ்வளோ வைக்க முடியுமோ கொஞ்சமாக பச்சரிசி, அதில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளோ சாதாரண நல்ல மஞ்சளோ கலந்து, நல்ல அந்த மஞ்சளை உதிரியாக நன்னா கலந்து ஒரு தட்டில் நன்னா பரப்பிண்டு, அதில் 3 தீபம், அந்த 3 தீபத்துக்குமே சந்தனம் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வைத்து, அதில் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்து வீட்டில் பெரியவா யார் இருக்காளோ அவள் கையில் கொடுத்து முதல்ல அவகிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், குரு வழிகாட்டுதல் தான் தெய்வம். அப்போ அந்த அம்மா அப்பா பாதத்திலையோ, வீட்டில் வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களால ஏந்து வர முடியாட்டாலும் அவங்க கிட்ட கொண்டு அக்ஷதையை கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு நான் அந்த சுவாமி கிட்ட போய் உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த சுவாமிக்கு அந்த விளக்கேற்றுறது, அந்த மஞ்சள் அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் அக்ஷதையில் அந்த 3 தீபம், அகல் தீபம் வைத்து அந்த விளக்கு ஏற்றுவதால் அவ்வளவு நற்பலன்கள். ஒரு தீபம் ஏற்றும்போது ஒரு பிரார்த்தனை இருக்கணும், 2வது தீபம் ஏற்றும்போது ஒரு பிரார்த்தனை, 3வது தீபம் ஏற்றும்போது ஒரு பிரார்த்தனை. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணுடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம நிறைய ஹோமங்கள்லாம் போகிறோம், நிறைய விஷயங்கள்ல நம்ம பொதுமக்களுக்கு நிறைய என்னால் இயன்றதை நான் செய்யும்பொழுது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரணும், இதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். பெருமாள் கோவிலுக்கு போகலாம், பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுக்கலாம், ஆஞ்சநேயருக்கு துளசி வாங்கி சாத்தலாம், இதெல்லாம் சிறப்பு. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களை கேட்குறேன். அதாவது நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறீங்க, சுவாமி கும்பிட்றீங்க, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்க, ரைட்டு. இந்த மாதிரி தீபம், திருதியை திதியில் 3 தீபம் ஏற்றுறது. சில பேருக்கு இந்த ரெட்டை தீபம் போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஆலயத்தில், வெறும் ரெட்டை தீபம் போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? விளக்கேற்றுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? சுவாமி தரிசனம் பண்ணுறோம். விளக்கேற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம்? பிரதட்சணம் பண்ணுறோம். என்ன பிரதட்சணம் பண்ணுறோம்? நார்மலாக சுற்றி வரோம், அடி பிரதட்சணம் பண்ணுறோம். நம்மளால என்ன முடியுமோ அந்த பிரதட்சணத்தை நம்ம பண்ணுறோம். அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்க இருக்காங்க, சுவாமிக்கு நிறைய பிரதட்சணம் பண்ணுறது உண்டு, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் நீங்கள் என்ன பிரதட்சணம் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், சுவாமி வீட்டில் எப்படி சுவாமி பிரதட்சணம் பண்ணுறது? சாமி எல்லாம் வீட்டில் பூஜை ரூம் எல்லாம் உள்ளே இருக்கும், நாங்கள் எப்படி சுவாமி பிரதட்சணம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆத்ம பிரதட்சணம். ஆத்ம பிரதட்சணம்னா என்ன? கையில் கொஞ்சோண்டு பூ எடுத்து வச்சுக்கணும், கையில் கொஞ்சமாக பூ வச்சுட்டு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தன்னைத்தானே கிளாக் வைஸில் 3 தடவையோ 5 தடவையோ 9 தடவையோ நீங்கள் பொறுமையாக சுற்றி சுவாமியை பார்த்து ஒரு சுற்றும் பொறுமையாக சுற்றி 3, 6, 9 உங்களால் என்ன முடியுமோ அதை சுற்றி அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு முன்பு போடுவது.
அதற்கு பெயர் தான் ஆத்ம பிரதட்சணம். கையில் கொஞ்சம் பூ வச்சுட்டு இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு போனால் இப்படி பண்ணுங்க, இதில் போனால் இப்படி வச்சு கையில் மனசில் வச்சு ஹிருதயத்துக்கு நேராக வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் நடக்கணும், புத்திர பாக்கியம் இருக்கணும், என்னுடைய நீங்கள் என்ன வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வேண்டுங்க. உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் மனசில் என்ன படுதோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. இது எல்லாம் தான் உங்களுக்கு சிறப்பை தரும். நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம திடீர்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு பெரிய அளவில் நமக்கு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். அதுதான் அந்த மஞ்சள் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்தை, இப்போ கோவிலுக்கு போனால் கருவறையில் நம்ம என்ன சொல்கிறோம்? சுவாமியை பார்த்து, நம்ம கருவறையில் சுவாமியை பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணுறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சித்திர பிம்பம் அப்படின்னு பேர். சித்திரம்னா படம், பிம்பம்னா அதில் இருக்கக்கூடிய சுவாமி படம். சித்திர பிம்ப வழிபாடு. சுவாமியை நம்ம அதில் நிறைய, எத்தனை பேர் அதில் குடும்பத்தில் ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க? இந்த வழிபாடுகள் நீங்கள் அதாவது பெண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறது, ஒரு பெண்கள் தான் நல்ல விஷயங்கள் செய்கிறது, ஒரு பெண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு அடுத்தடுத்து ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் எப்படி அந்த விளக்கேற்றணும், எப்படி வழிபாடு பண்ணணும், நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி அனுசரித்து கொண்டு போகணும், இப்படியெல்லாம் ஒரு பெண் சிந்திக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த குடும்பமானது சிறப்பாக இருக்கும். எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல எப்படி செய்யணும், என்ன தெய்வ வழிபாடுகள் செய்யணும், எப்படி பண்ணணும், நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி கடைபிடித்தாங்க, நம்ம எப்படி கடைபிடிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இத்தனையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதி காலத்துல எத்தனை பாசுரங்கள் பாடியிருக்காங்க, எத்தனை தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் தமிழ் முறைப்படி எத்தனை பேர் பாடியிருக்காங்க. இன்னைக்கு கோவிலுக்கு போனா உங்க குழந்தைகள் தமிழ்ல ஏதாவது ஒரு தேவாரம் பாடுறதா, ஏதாவது ஒரு விஷயம் பாடினால் என்னுடைய ஆசீர்வாதம். என் குழந்தை பாடுறது சுவாமி அப்படின்னு சொன்னா என்னுடைய பூரண ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதனால நாளைய தினம் திருதியை திதி, திருவோண நட்சத்திரமான நாள்ல மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அக்ஷதையில, மஞ்சள் அக்ஷதையில 3 தீபம் ஏற்றி வைத்து, எந்த நேரத்துல ஏற்றணும்? காலையில் 10:45 11:45 ஒரு நேரம், சாயங்காலம் 6:30 7:30 ஒரு நேரம், அல்லது விடைகாலையில் பிரம்ம முகூர்த்தம் என்னால் எந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் காலையில் 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி. இது பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது, கௌரி நல்ல நேரம் இருக்குது, சாயரஷ நேரம்னு இருக்குது. ஸோ இதில் எந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்கேற்றணும், விளக்கேற்றி அமோகமாக வாழ்க்கையில் இருக்கணும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.